பிந்தின ஆதாம் என்கிற இந்த வார்த்தைக்கு ஒத்ததான வார்த்தைகள் அல்லது இணையான வார்த்தைகள் என்னென்ன கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பிந்தின ஆதாம் என்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15:45 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிந்தின ஆதாம் என்கிறதான ஒரு டைட்டில் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இரண்டாம் மனுஷன் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இதெல்லாம் இதற்கு ஒத்ததான இணையான வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 15:47 வாசிக்கிறோம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி இரண்டாம் மனிதன் என்கிறதான ஒரு டைட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக பின்பு வந்தவர், பின் வந்தவர் என்கிற வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் அழைக்கிறது. ரோமர் 5:14 வாசிக்கிறோம், அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். பின்பு வந்தவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்பு வந்ததான ஆதாம், பிந்தின ஆதாம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதெல்லாம் ஒத்த வார்த்தைகள் அல்லது ஒத்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள். எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பொதுவான ஒரு காரியம், முந்தின ஆதாமை சொல்லிவிட்டு பிந்தின ஆதாம் என்று சொல்லும், முதல் மனுஷனை சொல்லிவிட்டு பிந்தின மனுஷன் என்று சொல்லும், முன்பு வந்தவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லிட்டு பின்பு வந்தவர் என்று சொல்லி இவரை சொல்லும். எல்லா இடத்திலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக கம்பேர் பண்ணி பேசுகிற வார்த்தைகளாக காணப்படும் இந்த பிந்தின ஆதாம், பிந்தின மனுஷன், இரண்டாம் மனுஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். அப்படியானால் ஏன் இந்த பெயர் அல்லது ஏன் மனிதனாக இவர் வெளிப்பட்டா ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். அல்லது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சத்தியத்தை நாம் அறிந்து விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த முந்தின ஆதாம், முந்தின மனுஷன் அல்லது முதல் மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறதான ஒருவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நமக்கு என்ன உறவு, அவனால் உண்டானதான பாதிப்பு என்ன, மனுக்குலத்துக்கு உண்டான பாதிப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டும். இது நிச்சயமாக அவசியம். ஏனென்று சொன்னால் முந்தினது என்னதுன்னு தெரிந்தால்தான் பிந்தினது என்னதுன்னு தெரியும். அப்போ தான் முந்தினதையும் பிந்தினதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். முந்து நடந்த காரியம் என்ன, எதற்காக பின்பு இவர் வர வேண்டும், பிந்தின ஆதாமாக இரண்டாம் மனுஷனாக பின்பு ஏன் இவர் வர வேண்டும், அல்லது தேவனே எதற்கு இப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி புரிய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக முன்பு நடந்ததான காரியம், முதல் மனிதன், ஆதி மனிதன் என்கிறவனை குறித்து அது நடந்த காரியம் நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும். இதை குறித்து அழகாக வேதம் பவுல் அப்போஸ்தலன் என்கிற ஒரு மனுஷனை பயன்படுத்தி ஆண்டவர் மிக அழகாக தெளிவாக இந்த காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். ஆதாமினால உண்டான அந்த முதல் மனுஷனால உண்டானதான வேறு யாராலும் சரி செய்ய முடியாததான, சரி செய்ய இயலாததான பாதிப்பை சீர் செய்யும்படியாக இப்படி இரண்டாம் ஆதாமாக, இரண்டாம் மனுஷனாக, பிந்தினவராக தேவன் வெளிப்பட வேண்டி இருந்தது, மனிதனாக வெளிப்பட வேண்டியதை குறித்து ரோமர் 5 பவுல் அப்போஸ்தலன் என்கிற தேவ மனுஷன் மிக அழகாக இதை கம்பேர் பண்ணி எழுதுகிறார். நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 15வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்போ மீறுதல் ஒரு நாள் உண்டானது, கிருபை வரம் ஒரு நாள் உண்டானது என்று சொல்லி அர்த்தம். இப்படி தான் நீங்கள் தொடர்ந்து போகும்பொழுது அப்படியே முன்பையும் பின்பையும், முந்தினவனும் பிந்தினவருமாய் இருக்கிறவரை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், அல்லது முதல் மனுஷன், இரண்டாவது மனுஷன், அல்லது ஆதியில மண்ணிலிருந்து உண்டான மனுஷன், தேவன் ஆவியாய் இருக்கிற தேவன் மனிதனாய் வெளிப்பட்ட காரியம். இதை கம்பேர் பண்ணி எழுதி கொண்டு வருகிற காரியம் ரொம்ப அற்புதமாக, ஆச்சரியமாக, நீங்கள் சத்தியத்தை விரும்புகிறவர்களாக இருந்தால் இது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். தேவனானவர் மனிதனாக வெளிப்படவில்லை என்று சொன்னால் இது சாத்தியமே இல்லை. எதற்காக இவர் பிந்தின ஆதாம், ஒரு மனுஷன் இவர் அழைக்கப்பட வேண்டும், குமாரன் என்று எதற்காக அழைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி எனில்
ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அப்போ ஒருவன் செய்த காரியத்தினால் அநேகருக்கு மரணம் உண்டாயிற்று, அல்லது மனுக்குலத்துக்கு மரணம் உண்டாயிற்று. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஒரு மனுஷனால இப்படி விழுந்து போனோம், ஒரு மனுஷனாலே மரித்து இருக்கிறோம், ஒரு மனுஷனாலே உயிர்க்க போகிறோம், ஒரு மனுஷனாலே கிருபையும் ஈவும் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். 16வது வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. ஒருவன் பாவம் செய்ததினால ஒரு தீர்ப்பு உண்டானது, அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறபடியே மனுக்குலத்துக்கு உண்டாகிறதான ஒரு மரணத்தை குறிக்கிறது. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. ஆதாம் செய்ததான, ஆதி மனிதன் செய்ததான காரியம். கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. 17வது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவனினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க. யாரு? முதல் மனுஷன், ஆதி மனுஷன், அல்லது முதல் ஆதாம் என்று சொல்லப்படுகிறதான அந்த மனிதனினாலே. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. ஒரு மனுஷனால பார்த்தீங்கன்னா உண்டான இந்த காரியத்தை ஒரே ஒருவர் பார்த்தீங்கன்னா மாற்றுகிறார் அப்படி என்று சொல்லி, அதாவது முதல் மனிதனால உண்டான காரியம் இரண்டாம் மனிதனாலே மாற்றப்படுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளும் பலனாக மாறப்போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 18, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே, ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே, அக்கிரமத்தினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. இதையே நிறைய பேரால விசுவாசிக்க முடியாது. அடுத்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? ஒரே நீதியினாலே, நம்முடைய நீதியினால் அல்ல, ஒரே நீதி, ஒருவருடைய நீதியினாலே, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாம் மனுஷனை, அதாவது பிந்தின மனுஷன் என்கிற இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து அவருடைய நீதியினாலே. 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஒரே மனுஷன் கீழ்ப்படியில, எல்லாரும் பாவிகள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் என்னிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் தெரியுமா? சிலுவையினுடைய முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் தெரியுமா? ஆமாம், மனிதனாக வெளிப்பட்டால் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மனிதனாக காணப்பட்ட போது அவருடைய அடிச்சோடில் நாம் நடக்கும்படியாக கீழ்ப்படிதல் இன்னதென்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மனிதனாய் காணப்பட்டபடினாலே சோதிக்கப்பட வேண்டும், மனிதனாய் காணப்பட்டபடினாலே ஜெபிக்க வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிவிட்டு அவர் குமாரன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது காண்பித்து விட்டு போனார். காரணம் என்ன தெரியுமா? அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவர், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரப்போகிறவர். நாம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்படும்படியாய் குமாரனாக வெளிப்பட்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியாக சுவிசேஷத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெசலோனிக்கே நிருபம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? தேவாதி தேவனாய் இருக்கிறவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நமக்காக குமாரனாக மனிதனாக வெளிப்பட்டார். ஏன்? நம்மை குமாரனாய் குமாரத்திகளாய் மாற்றும்படியாக வெளிப்பட்டாரே ஒழிய அவர் திரித்துவத்தில் இரண்டாம் நபரோ அல்லது தேவனாலே உண்டாக்கப்பட்டவரோ அவர் வேறொருவரோ கிடையாது. ஒன்றான மெய் தேவன் அவர் என்று சொல்லி அறிந்தவர்களுக்கு தான் இது புரியும். பிந்தின ஆதாம் என்கிற வசனம் எதை குறிக்கிறது? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே
கீழ்ப்படியாத மனிதனினால அல்லது மாம்சத்திலே பலவீனமாய் இருக்கிறவனினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது என்று அறிந்திருக்கிறவர் பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டு அவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியினால நமக்கு விரோதமாக எழுதப்பட்டதான கையெழுத்தை அவர் சிலுவையில் எடுத்து அவர் கொலைத்து போட்டார். அவர் ஆணி அடித்தார். நமக்கு விரோதமான காரியங்களை சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? நம்மை விடுதலையாக்கும்படியாக, நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவ கட்டுகளிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, பிசாசுடைய கரத்திலிருந்து, நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான அதிகாரத்திலிருந்து, நமக்கு விரோதமாக எழுதப்பட்டதான கையெழுத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கும்படி, நமக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி அவர் நமக்காக பாவ மாம்சத்தின் சாயலாய் வெளிப்பட்டு, அடிமையின் ரூபத்திலே வெளிப்பட்டு, பாவம் அறியாதவராய், பாவம் செய்யாதவராக அவர் சிலுவையிலே தொங்கினதை எவன் விசுவாசிக்கிறானோ, அதாவது தேவன் மனிதனாய் வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்தார், தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசிக்காதவன் சுவிசேஷத்தை அறியாதவனாய் காணப்படுகிறான். பிந்தின ஆதாம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், பவுல் எவ்வளவுதான் விளக்கினாலும், பவுல் சொன்ன காரியத்தை நான் எவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னாலும் அது புரிய போகிறதில்லை, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.